முன்னாள் படை வீரர்களுக்கு வழக்கமாக எப்பவுமே ஒரே ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வழக்கத்துக்கு மாறாக வேலை பளு மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப, அதாவது அவங்களுடைய ரேங்க் சர்வீஸினுடைய அடிப்படையில 5 வெவ்வேறு ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னு முதலா இந்த கோரிக்கையை இந்திய ரயில்வே தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் சங்கம்னு சொல்லக்கூடிய IRTSA அப்படிங்கிற அமைப்பு வந்து தங்களுடைய கோரிக்கையை வந்து சொல்லியிருக்காங்க. ஓல்டு மெத்தட், இதுக்கு முன்னாடி வந்து அனைத்து லெவல் ஊழியர்களுக்கும் ஒரே ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், சிங்கிள் ஃபேக்டர் மட்டும்தான் வழங்கப்பட்டது. இப்போ இப்போ கொடுத்திருக்க அவங்க கொடுத்திருக்க ப்ரொபோசல் என்னன்னா, பே லெவலுக்கு தகுந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து செட் பண்ணணும். அப்பதான் வந்து அந்தந்த ரேங்குக்குள்ள உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அதிகமா பேசக்கூடிய ஒரு பேசுபொருளா மாறி இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்னா அவங்கவுங்க ரேங்குக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி அவங்க வந்து பேசிக் பே வந்து டிஃபரெண்ட் இருக்குது. அப்படி இருக்கும்போது காமன்னா ஒரு ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து செட் பண்ணாலேவும் அவங்களுக்கு ரேங்குக்கு தகுந்த மாதிரி பேமெண்ட்ல ஹைக்கு கிடைக்கும் அப்படிங்கறதான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இப்போ வந்து இந்த மாதிரி மாத்திருக்காங்க. என்னென்ன கோரிக்கை எல்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ கீழே கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்க. நன்றி, வணக்கம், ஜெய்.